ஹலோ ஆல், இன்றைக்கி என்ன லாகில் பார்க்க போகிறோன்னா பிரகலோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவள் என்னென்ன சேட்டப் பண்ணுனா, என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணி எல்லோரும் சிரித்தாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க லாக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பிரகலோட இன்விடேஷன் பார்க்கும்போதே இந்த நேம் பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, சீஃப் கெஸ்ட் நேமு. ஒரு வேளை நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்குமோன்னு நினச்சேன். அதே மாதிரி என்னோடய தமிழ் லெக்சரர், நான் படித்த காலேஜோட தமிழ் லெக்சரர் தான் பிரகலோட ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. எனக்கு பார்த்ததுமே ஒரே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. பட் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணால் பிரகலும் அடங்கலை. ஃபங்க்ஷன் முடிஞ்ச எல்லோரும் கிளம்பிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு சேட்டை பண்ணிட்டான், கொஞ்சம் லேட்டும் ஆகிடுச்சு. ஸோ நானும் கிளம்பிட்டேன். ஸோ இப்போ வெல்கம் ஸ்பீச்செல்லாம் முடிஞ்சு குழந்தைங்க ஒவ்வொன்றா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே அழகாகவும் க்யூட்டாகவும் இருந்தது. இதில் நம்ம ஆள் 10ஆவதாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்துல் கலாம் வேஷம் போட்டிருந்தாரு. இப்போ பிரகுல் தான் அடுத்து பர்ஃபார்ம் பண்ண போகிறான். அப்துல் கலாம் வேஷம் போட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கை காட்ட தான் சொன்னாங்க. அது கூட காமிச்சிட்டான். பட்டு அந்த பிக் மட்டும் கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை. மேம் 2 பேரும் கொஞ்சம் போராடவும் செஞ்சாங்க. ஆனால் அவங்களாலையும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை. ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவன் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு.
ப்ரோக்ராம்ஸ் இன்னும் நிறையாவே இருந்தது. பட் நான் பாதி தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா தலைவரை வச்சுக்கிட்டு நம்மளால் எடுக்கவும் முடியாது. அவனோட பர்ஃபார்மன்ஸ் முடிச்சதும் இங்கே அனுப்பிச்சும் விட்டுட்டாங்க. அடுத்து நம்ம தளபதி சாங் போட்டாங்க பாருங்கள், அரங்கமே அதிர ஆரம்பிச்சிருச்சு. எந்த சாங்குன்னு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நம்ம சுட்டீஸோட டான்ஸ்லேயும் சரி, மக்களோட ஆரவாரத்துலேயும் சரி, நம்ம அதிலே கண்டுபிடிச்சிடலாம். அங்கே சாங்குக்கு அவங்க ஆடுறது ஆரம்பித்தாங்களோ இல்லையோ, இங்கே என் குழந்தையும் அது போக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது பிரகுலுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் அவன் எல்லோரும் இருக்கவும் நம்மளை கூப்பிட்டு என்னவோ பண்ண போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டு ப்ரைஸை கூட வாங்காமல் கீழே போட்டுட்டு ஓடி வந்துட்டான். அவங்க அப்பா ஃபஸ்ட்டே அங்கே பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க. அவன் ஓடி வந்ததும் கரெக்டாக அவனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. பயந்துட்டான்னு நினைக்கிறேன், அழுதுகிட்டே தான் வந்தான்.